பிக் பாஸ் சீசன் 8 விஜய் சேதுபதியோடைய ஒரு தொகுப்பாளரும் தாண்டி அந்த பிக் பாஸுக்கு அவர் ஏற்ற ஒரு ஹோஸ்டா. விஜய் சேதுபதி சார் உங்களை வந்து ஈஸியாக ஏமாத்திடுவாங்க, ஜாகிரதையா இருங்க. ஏன்னா கமல் சார் இருக்கும் பொழுது அந்த வீட்டில் அந்த 6 நாள் வந்து டெரராகவும் அமங்கலம் பண்ணிக்கிட்டோம், அட்டுழி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த சனி ஞாயிறு வந்தோன்னா ரொம்ப நல்ல புள்ளி ஆயிடுவாங்க. பார்வையாளர்கள் அங்கே உட்காந்துட்டு இருக்காங்களே, அவங்க கூட கமல் கிட்ட சில விஷயங்கள் கேட்கறதுக்கு பயப்படுவாங்க. கமலஹாசனுடைய இடம் வந்து மலை, அந்த மலையை தொடுவதற்கு விஜய் சேதுபதி அவரே ஒத்துப்பார், நிச்சயமா முடியாதுன்னு. நீங்கள் ஆடியன்ஸ் அந்த மனநிலை தான். நீங்கள் கமலஹாசன் வந்து நிற்கும் பொழுது ஒரு கம்பீரமாக இது பண்ணும்போது ஆடியன்ஸ் அப்படி முகமே வேறு மாதிரி மாறும். வந்து என்ன சொன்னீங்க நீங்கள் அப்படின்னு ஏதோ தவறாக சொல்லிட்டா கூட அப்படின்னு சொன்னால் இல்லை சார் சாரி சார் அப்படின்ட்டு ஒரு பதில் வரும். இவர் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லேயும் சாப்பிடுன்னு தான் சொல்லுவாங்க, உங்கள் ஊரில் மட்டும் தான் சாப்பிடுன்னு சொல்லுவாங்களா அப்படின்ற பேசுறதுலாம் வந்து ரொம்ப கிரிஞ்சின்னு நேற்றுலாம் ஹேஷ்டேக் போயிட்டு இருந்தோம். 106 நாள் இருக்குது, 15 எபிசோடு விஜய் சேதுபதி பண்ணணும். இந்த 15 எபிசோடு இன்னும் நாட்கள் இருக்கு. உள்ள இருக்கிறவங்க விஜய் சேதுபதி என்ன ரோஸ்ட் பண்ண போறாங்க, அது இவர் எப்படி சமாளிக்க போகிறார்? இது வேற யாரோ பொண்ணுக்கு நடந்ததா பரவாயில்ல, மகாராஜாவோட பொண்ணுக்கு, அதாவது மக்கள் செல்வனுடைய பொண்ணுக்கே நடந்துருச்சு. நீங்க பிக் பாஸ் சீசன் 7ல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி நிகழ்ச்சி டல் அடிக்குதுங்க. கமல் கிட்ட சொன்னது வந்து டார்ச்சர் கேம்லாம் கொடுக்கலாமா அப்படின்னு, அதெல்லாம் வேணாங்க அப்படின்னு. இல்லைங்க ரொம்ப டல் அடிக்குது பிரதீப் ஒரு ரெட் கார்டு கொடுத்துருவார். அது பெரிய கொந்தளிப்பு ஆயிடுச்சு. வந்து நீங்க சாச்சனா வந்து 24 மணி நேரத்துல ஒரு சின்ன பிள்ளையை வந்து வெளியே அனுப்புறாங்க அப்படின்னா அது ஸ்கிரிப்டட் தான். அது சார் வணக்கம். வணக்கம் கிஷோர். பிக் பாஸ் சீசன் 8 ஒரு வழியாக ஆரம்பிச்சாச்சு. நிறைய யூடியூபர்ஸ் எல்லாருக்குமே வந்து கண்டென்ட் வரது ஒரு 100 நாளைக்கு கன்ஃபார்ம் நினைக்கிறேன் சார். நான் தொடங்கின முதல் நாள்ல இருந்தே டன் கணக்காக வந்து அப்படியே கொட்டி கிடந்துச்சு கண்டென்ட்ஸு. எல்லாருமே வந்து கமல் சாரோடைய அந்த ஒரு ஆங்கரிங் இதை அவர் ஹோஸ்ட் பண்ண விதம், இத்தனை 7 சீசனாக அவர் கொண்டு போன பிக் பாஸ் இதை வந்து பார்த்து அந்த மனசில் வச்சிருந்த ஒரு இதை வந்து விஜய் சேதுபதி ஏனோ பூர்த்தி பண்ணலையோ அப்படிங்கிற டாக் தான் எனக்கு சோஷியல் மீடியாவில் அதுலேயும் போயிட்டு இருக்கு சார். கமல் சார் கிட்ட இருந்த அந்த ஒரு ஆளுமை வந்து விஜய் சேதுபதி கிட்ட வந்து கொஞ்சம் மிஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. ஸோ விஜய் சேதுபதியோடைய இந்த ஒரு தொகுப்பாளரும் தாண்டி அந்த பிக் பாஸுக்கு அவர் ஏற்ற ஒரு ஹோஸ்டா அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையில் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, முதல் விஷயம் வந்து நீங்கள் முதல்ல ஒரு 7 சீசனாக கமலஹாசன் அவர்களை நம்ம பார்த்தாச்சு. பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமலஹாசனுடைய திரை ஆளுமைன்னு ஒன்று இருக்குது, அனுபவம்னு ஒன்று இருக்குது. அது ரொம்ப ரொம்ப பெருசு. களத்தூர் கண்ணம்மாவில் அம்மாவனிய அப்பாவனிய பாடின காலத்திலிருந்து அப்படி வந்து இன்றைக்கி தமிழ் சினிமாவை கரைத்து குடித்த ஒரு நபர். ஒரு நிகழ்ச்சி எங்கெல்லாம் தொய்வாக ஆகும் பொழுது ஒரு எபிசோடு எங்கெல்லாம் விழுதோ அங்கெல்லாம் அப்படியே வேறு மாதிரி ஒரு கொண்டு போய் கூட ஒரு நபர் வந்து. நீங்கள் இதுலேயே கூட விஜய் சேதுபதி வரத்துக்கு முன்னாடிலாம் கூட ஒரு சோஷியல் மீடியாவில் கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. வந்து விஜய் சேதுபதி சார் உங்களை வந்து ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க, ஜாகிரதையாக இருங்க. ஏன்னா கமல் சார் இருக்கும் பொழுது அந்த வீட்டில் அந்த 6 நாள் வந்து டெரராகவும் அமங்கலம் பண்ணிக்கிட்டோம், அட்டுழி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த சனி ஞாயிறு வந்தோன்னா ரொம்ப நல்ல புள்ளி ஆகிடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பார்வையாளர்கள் அங்கே உட்காந்துட்டு இருக்காங்களே, அவங்க கூட கமல்கிட்ட சில விஷயங்கள் கேட்குறதுக்கு பயப்படுவாங்க. அதுக்கு என்ன காரணம், அந்த ஆளுமையான ஒரு விஷயம் வந்து நீங்கள் டோனு, அந்த கண்ணு, நான் இது மிகைப்படுத்தி சொல்கிறேன்னு கிடையாது, இது எல்லாம் உண்டு. வந்து இது வந்து அனுபவத்தினால் வரத்து தான். வந்து ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லுங்கள் பிக் பாஸ் அப்படின்ற அந்த வார்த்தை, அந்த டோனு, அப்புறம் என்ன சொன்னீங்க நீங்கள் அப்படின்னு அவங்க கேட்குறப்ப அவங்க சொல்ல வந்ததே இதுவாகிட்டாங்க. வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்குதுதான், அதை வந்து ரொம்ப கோபமாகாமல் அதை வந்து அந்த பிரச்சனையை வந்து ஷார்ட் அவுட் பண்ணுறது. சரி, இவர் 24/7 இதை போய்கிட்டே இருக்குது, இதெல்லாம் உண்மையிலே இவர் பார்க்குறாரா அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் அங்கே வந்து பண்ணுவாங்க. அதை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன்னு நீங்கள் இந்த இடத்துல தப்பு பண்ணீங்க. ஒரு சீசனில் அமுதவாணன் என்ன பண்ணுவார், மைக்கை கழட்டி வச்சுட்டு போய் ஒரு பாத்ரூம் குடிக்கிறத எட்டி பார்க்குற ஒரு இது பெரிய சர்ச்சையாக மாறிச்சு. இந்த நிகழ்ச்சியோடைய பெரிய பலமே அது. அமுதவாணன் மேலே தப்பு சொல்ல வந்து இதனுடைய இதுவே அதுதான். உங்களை சுற்றி 100 கேமரா இருக்குது, நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறீங்க, இரவா பகலா நடுமத்தியானமா சாயங்காலமா எதுவுமே தெரியாது உங்களுக்கு. வந்து உங்களுக்கு செல்ஃபோன் கிடையாது, வெளி உலக தொடர்பு கிடையாது. நீங்கள் இருக்கிற அந்த 18 பேருக்குள்ளே தான் நீங்கள் ஒருத்தர் பேசிக்கணும், ஒருத்தருக்குள்ளே அடிச்சுக்கணும், இதெல்லாம் நடக்கும். இதேமாரி என்ன ஆகிடா, உள்ளுக்குள்ளே இருக்கிற கடவுள் எல்லாருக்கிட்டையும் தான் இருப்பான். ஆனால் அதை மீறி மிருகம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதுதான் மெதுவாக வெளியே வர ஆரம்பிக்கும். அந்த மிருகம் தான் ஒரு கட்டத்தில் வந்து பாய ஆரம்பிக்கிறோம். தங்களை மீறி ஒரு கட்டத்தில் கேமரா இருக்கிறது தெரியாமலாம் பேசியிருக்காங்க. வந்து நாடோடிகள் பரணி இப்போ எங்கே இருக்கிறான்னு தெரியல, தம்பிலாம் பார்த்தீங்கன்னா செவரேறி குச்சி ஓடியெல்லாம் பார்த்துருக்காப்புல, தப்பிச்சு வெளியே போனேன். இந்த இவிபியில் பூந்தமல்லி ரோட்டில் தப்பிச்சு வெளியே ஓடிடணும், இதுக்கப்புறம் எனக்கு மென்டல் டார்ச்சர் ஆகிடும், நான் பைத்தியக்காரனாக மாறிடுவேன். நீங்கள் இப்போ வரைக்கும் கஞ்சா கருப்பிட்டு போனீங்கன்னு வச்சுங்க,
அடிக்க வந்துருவார் பிக் பாஸ்ன்னு சொன்னா. ஆமா, அவர் பிக் பாஸ் வந்ததுக்கு அப்புறமா தான் இருந்த அந்த இமேஜும் போன மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஓவியா உள்ள இருக்கும்போது பிக் பாஸ் வர்றதுக்கு முன்னாடி ஓவியாவுக்கு பெரிய வாய்ப்பு இல்லை. பிக் பாஸ் சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஓவியா ஆர்மி, ஓவியா படம், ஓவியா என்சிசி என்னென்னோ சொல்லிட்டு இருந்தாங்க. வந்து வெளியே வந்த உடனே ஓவியா நினச்சது என்னென்னா ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தேன், வெளியே நான் அப்படியே இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வந்து அந்த இவிபி வாசலில் நிற்கும் பொழுது எனக்கு ஒரு 10 டைரக்டர் கதை சொல்லியிருப்பாங்க, ஒரு 5 ப்ரொடியூசர் வெயிட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தா கடைசி வரைக்கும் ஒருத்தரும் வரல. நானும் ஒரு ஹோட்டலில் வடபழனி ஹோட்டல் ரூம் கொடுத்தேன், இங்கேருந்து யாருமே எங்கிட்ட ஒன்றுமே கேட்கல. அதன் பிறகு என் மார்க்கெட்டே விழுந்து போச்சுட்டாங்க. இதெல்லாம் மீறி இது ஒரு விளையாட்டு, மைண்ட் கேம். இது இந்த மைண்ட் கேமை எப்படி விளையாடுறாங்க, அதை எப்படி இவங்க வந்து இந்த போட்டியாளர்களை இவர்கள் எப்படி இந்த தொகுத்து வழங்குறவங்க எப்படி கையாள போகிறாருன்ற ஒரு விஷயம். கமலஹாசனுடைய இடம் வந்து மலை. அந்த மலையை தொடுவதற்கு விஜய் சேதுபதி அவரே ஒத்துப்பார், நிச்சயமாக முடியாதுன்னு. ஆனால் தன்னால் முடிஞ்சதை செய்கிறார். வந்து இப்போ விஜய் சேதுபதி தொகுத்து வழங்குறதுக்கே நான் கேள்விப்பட்டப்போ பார்த்தீங்கன்னா 60 நாள் ரிஹர்சல் பண்ணியிருக்காப்பு. 60 நாள் திரும்ப ரிஹர்சல் பண்ணி பார்த்துருக்காப்பு. ஒரு பயிற்சி ரொம்ப முக்கியம். கமலஹாசனே சொல்லுவார், எந்த ஒரு நிகழ்வுக்கும் ஒத்திகை முக்கியம்னு வரும். அந்த ஒத்திகை தான் அவர் பண்ணி பார்த்துருக்காரு. இதெல்லாம் மீறி சரி கமலஹாசனுடைய சாயல் எங்கே வந்துடக்கூடாதுக்காக தான் அந்த இதுவாக பேசுனதுலாம் ஒரு லைவாக பேசுகிற மாதிரியான ஒரு விஷயங்கள் அது வந்து அப்படியே அவருக்கு வந்து நெகட்டிவாக மாறிடுச்சு. அவரை போட்டு அடிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஆமாம், ரொம்ப சகஜமாக பேசுகிறாரு. இவர் வந்து கண்டஸ்டன்ஸ் கூட தானே இது பண்ணணும். இவர் ஒரு கட்டம் போய் என்ன பண்ணிடுறாருன்னா ஆடியன்ஸையே கலாய்க்க ஆரம்பிச்சிடுறாரு. இறங்கி அப்படியே போகிற போக்கில் மொத்தமாக செஞ்சு விட்டு போனோம். அதுவும் முதல் நாள் அந்த இன்ட்ரோலாம் சார் கண்டஸ்டன்ஸையும் வர வச்சு மெயினாக ரஞ்சித் அவர்களுக்கு கொடுத்த அந்த ஒரு தக்கு வந்து ரொம்ப பெரிய வைரலாச்சு. அந்த கவுண்டம்பாளையம் படம், அதுக்கப்புறம் இவர் சொன்ன ஒரு திரைப்படம், அது மிகப்பெரிய இதாச்சு. இதை தாண்டி ஃபேட்மேன் ரவிச்சந்திரன் அவருக்காகட்டும், அர்ணவ் அவங்களுக்காகட்டும், இந்த மாதிரி தொடர்ந்து அடுத்தடுத்து வரும்போது எல்லாருக்குமே வந்து ஒரு ரோஸ்ட் மாதிரி தான் பண்ணார். ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சு, இதுக்கெல்லாம் நீங்களாம் கை தட்டுறீங்க பாருங்க அப்படின்னு ஆடியன்ஸே வந்து சொல்றாங்களே சார். இப்போ இந்த ஆடியன்ஸ் மத்தியில் அது எப்படி எடுத்துப்பாங்க? ஏன்னா அவங்க வந்து ஒரு ஹோஸ்ட், ஒரு நடிகர் அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம பார்த்து தானே என்ஜாய் பண்ற ஷோ, இவர் நம்மளையே வந்து இப்படி ரிவீட் அடிக்கிறாரே அப்படிங்கிற ஒரு தோணல் வர்றா சார். அது உண்மை. அது நீங்கள் வந்து ஒரு 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 ஸ்டார் வேல்யூவில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு கட்டத்தில் வந்து ரொம்ப இறங்கிட மாட்டாங்க. வந்து நீங்கள் இறங்கிட்டீங்கன்னா சகஜமாகிட்டீங்கன்னு வச்சுங்க, அப்புறம் உங்களுக்கு வித்தியாசம் இல்லாயிடும். இது வந்து ஒரு பெருமையான ஒரு விஷயம் கிடையாது. நீங்கள் ஆடியன்ஸ் அந்த மனநிலை தான். நீங்கள் கமலஹாசன் வந்து நிற்கும் பொழுது ஒரு கம்பீரமாக இது பண்ணும்போது ஆடியன்ஸ் அப்படி முகமே வேறு மாதிரி மாறும். வந்து என்ன சொன்னீங்க நீங்கள் அப்படின்னு ஏதோ தவறாக சொல்லிட்டா கூட அப்படின்னு சொன்னால் இல்லை சார் சாரி சார் அப்படின்ட்டு ஒரு பதில் வரும். அடுத்து வந்து அவங்கள எதுவும் சொல்ல மாட்டார், அப்படியே நகர்ந்து போயிடுவார். அந்த பதில் வந்துருச்சு, அதோட நம்ம மன்னிக்கிறது ஒரு பெரிய விஷயம். இவர் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லேயும் சாப்பிடுன்னு தான் சொல்லுவாங்க, உங்கள் ஊரில் மட்டும்தான் சாப்பிடுன்னு சொல்லுவாங்களா அப்படின்ற பேசுறதெல்லாம் வந்து ரொம்ப கிரிஞ்சின்னு நேற்றுலாம் ஹேஷ்டாக் போயிட்டு இருந்தோம், கிரிஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு. இது சரி ஓகே, 106 நாள் இருக்குது, 15 எபிசோடு விஜய் சேதுபதி பண்ணணும். இந்த 15 எபிசோடு இன்னும் நாட்கள் இருக்குது. உள்ளே இருக்கிறவங்க விஜய் சேதுபதி என்ன ரோஸ்ட் பண்ண போகிறாங்க, அது இவர் எப்படி சமாளிக்க போகிறார். இன்னொருத்தர் கூட சொல்லியிருந்தார் வந்து பிஆர் டீம்லாம் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் பார்த்து நடந்துங்க நீங்கள் விஜய் சேதுபதி, அப்புறம் உங்களே கலாய்க்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமாம் சார், போன சீசனில் கமலையே வச்சு செஞ்சாங்க பிக் பாஸில், பிஆர் டீம் வச்சு. ஆமாம், இதெல்லாம் இருக்குது. இதை மீறி வந்து நீங்கள் இந்த சீசனில் இந்த போட்டியாளர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் விஜய் டிவி ப்ராடக்ட் தான், பெரும்பாலும் விஜய் டிவி ப்ராடக்ட் தான். உங்களுக்கு ஃபேட்மேன் ரவீந்திரன், அப்புறமா வந்து இன்னும் 2-3 பேர் தான் வந்து, மீதி எல்லாம் யாரும் தெரியல. நீங்கள் ஒரு பிக் பாஸ் மாதிரியான ஒரு நிகழ்ச்சியில் எல்லா போட்டியாளரும் வரணுங்க. அது கமலஹாசனுடைய பெரிய பலம். நீங்கள் போன சீசனில் பார்த்தீங்கன்னா பவா செல்லத்துறன் ஒருத்தர் வந்தார், ஒரு எழுத்தாளர். இவர் யாருங்கன்னு கேட்க ஆரம்பித்தாங்க, அவரை பற்றி சொல்ல ஆரம்பித்தார். அவருக்கு ஒரு பெரிய இது வந்து, அதுக்கப்புறம் அவரால் என்னால் முடியலைங்க, இது ஒரு மாதிரியான விளையாட்டாக இருக்குது, நான் ஒரு கதை சொல்லி நான் கதை எழுதுருவேன், உறவை கதை சொல்கிறவன் நான், இது நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு அவர் கிளம்பிட்டார். இதுதான் இந்த நிகழ்ச்சியோட பெரிய பலமே. ஆனால் அந்த மாதிரி இடத்துல விஜய் டிவி ப்ராடக்ட்ஸையே நிறைய பேர், பாதி பேர் முக்கால்வாசி பேர் விஜய் டிவியில் இருக்கிறவங்களே இருக்காங்க. வந்து இது இவங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறார்கள்னு தெரியல. வந்து நீங்கள் வெறும் 2K கிட்ஸ் மட்டும் அதை பார்க்கல. வந்து 40 வயதுக்கு மேற்பட்டவர்களும் அதை பார்த்துக்கிட்டாங்க. காரணம் என்னன்னா 24/7 ஹாட்ஸ்டாரில் தொடர்ந்து லைவில் போய்கிட்டே இருக்குது. நீங்கள் டக்குன்னு எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். அதுக்கு தான் ஒரு மீம்ஸ் கூட போட்டிருக்காங்க. வந்து பக்கத்து வீட்டில் சண்டை நடந்தாலே வந்து பெண்கள் போய் பக்கத்தில் காதை வச்சுக்கிட்டு ஒரு 3/4 மணி நேரம் சண்டை முடிகிற வரைக்கும் கேட்டுட்டு இருப்பாங்க. 24 மணி நேரம் ஒரு வீட்டில் சண்டை நடக்குது, அது திறந்த வீடாக இருக்குதுன்னா சும்மா இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி மீம்ஸ்லாம் வந்துருக்குது. வந்து அடுத்த 100 நாளைக்கு அது ஒரு பொழுதுபோக்கு மாதிரி ஆச்சு, பொழுதுபோக்கு மாதிரி தான் ஆயிடுச்சு. இதுதான் இந்த கேமோடைய பெரிய பலமே. அதுதான்
ஓகே சார், இறுதியாக சார், இப்படி பிக் பாஸ் ஒருவருக்கு அடுத்தடுத்த கண்டென்ட் சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்கும்போது யாருமே நினச்சி பார்க்காத ஒரு விஷயம், அது ரொம்ப கொடுமையான விஷயம். என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒரு கட்டத்தில், இது வேற யாரோ பொண்ணுக்கு நடந்திருந்தா பரவாயில்ல, மகாராஜாவோட பொண்ணுக்கு, அதாவது மக்கள் செல்வனுடைய பொண்ணுக்கே நடந்துருச்சு. அதாவது மகாராஜா திரைப்படத்தில் நடித்த சாச்சனா, அந்த பொண்ணை வந்து 24 மணி நேரத்திலேயே எலிமினேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்ததே இல்லை, 7 சீசன்லேயும் நடந்ததில்லை. இதுக்கு எதுக்கு கூட்டு வந்தாங்க, பருத்தி மூட குடோன்லேயே இருந்திருக்கலாமே அப்படின்லாம் வந்திருக்கேன் சார். ஸோ உங்களோட இது எப்படி சார் பார்க்குறீங்க? அப்படி இருந்திருந்தான்னு வச்சுங்க, இந்த இடத்துக்கு வந்து ஒரு பெரிய அனுதாபம் வந்திருக்கும், ஒரு பெரிய கொந்தளிப்பு வந்திருக்கும். நீங்கள் பிக் பாஸ் சீசன் 7ல் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நிகழ்ச்சி டல் அடிக்குதுங்க. கமல் கிட்ட சொன்னது வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு டார்ச்சர் இதெல்லாம் கேம்லாம் கொடுக்கலாமா அப்படின்னும் அதெல்லாம் வேணாங்க அப்படின்போது, இல்லைங்க ரொம்ப டல் அடிக்குதுன்னா பிரதீப்க்கு ஒரு ரெட் கார்டு கொடுத்துருவார். அது பெரிய கொந்தளிப்பு ஆயிடுச்சு. வந்து நீங்கள் சாச்சனா வந்து 24 மணி நேரத்தில் ஒரு சின்ன பிள்ளையை வந்து வெளியே அனுப்புகிறாங்க அப்படின்னா அது இதுவாகலை, அது ஸ்கிரிப்டடு தான். அது ஒயில்ட் கார்டுன்னு ஒன்று இருக்குது, எல்லாரும் வெளியே பேசிக்கிறது, சோஷியல் மீடியாவில் பேசிக்கிறது, பார்க்குறவங்க பேசுகிறேன் எங்கள் ஒயில்ட் கார்டில் அந்த பொண்ணு வந்துருங்க அப்படின்னு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி எங்கே இருப்பார், போட்டியாளருக்கு யாரும் தெரியும், வந்தவொடனே நீ என்ன எங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து இன்னைக்கு பார்வையாளருக்கு ரொம்ப படைசு பாது. என்ன ஜெய்சங்கர் காலத்துலாம் பண்ணிட்டு 7 சீசன்லேயும் பார்த்து பழகிட்டாங்க. ஆமாம், நீங்கள் கமலா இருந்தால் வேற மாதிரி பண்ணுவார். இப்போ இந்த இடத்துல கமலா இருந்தாருன்னு வச்சுங்க, ஒரு உதாரணத்துக்கு வந்து ஈவிபி வெளியே வந்து ஒரு சின்ன பொண்ணு விளையாடிக்கிட்டு இருந்தேன், நான் நினச்சிருந்தேன் நீ தானே அது அப்படின்ட்டு அவர் டோட்டில் இப்படி கொண்டு போகிறதுன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அது மாதிரி கொண்டு போகிறது. இது வந்து பக்கா ஸ்கிரிப்டட்னு தெரியுது. அது இது ஒரு வேளை அந்த 24 மணி நேரத்தில் சாச்சனாவை திட்டமிட்டு வெளியேற்றினாங்க, இல்லது வந்து இதுக்கு வெளியேற்றுறதுக்கு விஜய் சேதுபதிக்கே தெரியாது அப்படின்னும் பொழுது இப்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் ஒரு பெரிய செல்வாக்கு வந்து அந்த பொண்ணுக்கு கிடச்சிருக்கும், பெரிய அனுதாபம் கிடச்சிருக்கும். இந்த பிக் பாஸ் விளையாட்டை தப்புங்கன்ற அளவுக்கு ஆகிருக்கும். அதை தான் அவங்க எதிர்பார்த்துருக்காங்க. பட் அது ஒர்க் அவுட் ஆகலை. இன்னும் இருக்குது வந்து இன்னும் 106 நாள் வந்து சும்மா கிடையாது. கிட்டத்தட்ட பொங்கல் வரைக்கும் போக போகுது. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சம்பவம் இருக்குது. வைல்டு கார்டில் அவ்வளோ பேர் வெயிட்டிங்கில் வச்சுருக்காங்க. அதுதாங்க ரொம்ப முக்கியமான விஷயம். சம்பவம் பண்ணுற ஆட்கள்லாம் இருக்காங்க பின்னாடி, அவங்களாம் யாருன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். ஒவ்வொருத்தராக வெளியே அனுப்புறது அங்கே உள்ள அனுப்புகிறோம். இப்போ வந்து வெறும் டீசர் தான், ட்ரெய்லர் இருக்குது, அப்புறம் மெயின் பிக்சர் இருக்குது அப்படின்னு ரேஞ்சில் அந்த நிகழ்ச்சி வச்சுருக்காங்க. நேற்று கண்டிப்பாக இது இவ்வளோ பெரிய செலவு, இவ்வளோ பெரிய ஸ்பான்சர், இவ்வளோ பெரிய அரங்கம், இதெல்லாம் கொண்டு வந்து இவ்வளோ பார்வையாளர்கள் கட்டி போட்டிருக்காங்க. இந்த சோஷியல் மீடியா 2 நாளாக இதுதான் போட்டு தெறிக்கி வைக்குது. ஒரு பக்கம் வந்து ரொம்ப நாட்டுக்கு முக்கியமாயா அப்படின்லாம் திட்டிகிட்டுலாம் இருக்காங்க. அது தேண்டி சரி, நாட்டுக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை சேர்ந்து என்டர்டெயின்மெண்ட் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் இருக்கும் பொழுது இந்த 106 நாளில் இந்த பிக் பாஸை ஒரு கட்டத்தில் வேறு லெவலில் கொண்டு போயிடுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஓகே சார், நீங்கள் சொன்ன மாதிரி தான் வைல்ட் கார்டு இன்னும் இருக்குது. அதில் இன்னும் பெரிய பெரிய தலைகளாக வர வேண்டியது இருக்குது. அவங்க வந்து என்ன சம்பவம் பண்ண போகிறாங்க, அதுக்கு விஜய் சேதுபதி தரப்புலேருந்து அவர் என்ன சொல்ல போகிறாரு, கமல் பண்ண அந்த விஷயம் வந்து விஜய் சேதுபதிகிட்ட இருக்குமா, மக்கள் ஏற்றுப்பாங்களா அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்கள் தான் தெரியும். அண்ட் முக்கியமாக அந்த பிஆர் டீம் மீம் கிரியேட்டர்ஸ்க்கு வந்து விஜய் சேதுபதி ஒரு கண்டென்ட்டாக கிடைப்பாரா, இல்லை விஜய் சேதுபதி மூலம் கண்டென்ட் இருக்கா அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் தெரியும் சார். பல விஷயம் பகிர்ந்ததுக்கும் நேரம் கொடுத்ததுக்கும் நன்றி சார். வணக்கம்.